வெரி குட் மார்னிங் டு எஸ்பிபி ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா +2 காமர்ஸில் யூனிட் 7 பிஸ்னஸ் என்விரான்மெண்டல் சாப்டர் 19 என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸில் குளோபல் என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குளோபல் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. குளோபல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு உலகளாவிய ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் குளோபல் என்விரான்மெண்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு, வித் த ரேப்பிட் growth of technology, the physical boundaries market is emerging. The international environmental factors with affect a business are as follows அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு தொழில்நுட்பத்தோட ஒரு விரைவான வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த வர்த்தகத்தோட எல்லைகள் எந்த அளவுக்கு வேகமாக மறைஞ்சு புதிய ஒரு புதிய ஒரு குளோபல் ஒரு என்விரான்மெண்டலை க்ரியேட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குளோபல் என்விரான்மெண்டலை பாதிக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கீழே கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் இன் லாங்குவேஜஸ் அண்ட் கல்ச்சுரல். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான லாங்குவேஜ் கல்ச்சர் இருக்குது, இதனால் நமக்கு ஒரு பிஸ்னஸ் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் இன் கரன்சி. ஸோ நாணயங்களில் உள்ள வேறுபாடு. என்னென்ன நாணயம் அப்படின்னா என்ன, அதாவது கரன்சி நோட்டு. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான கரன்சி நோட்டு, கரன்சி சிம்பிள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து தேர்டு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் இன் நார்மல் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் இன் நார்ம்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னா என்ன, அதாவது ஒவ்வொரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நெறிமுறைகள் எப்படி இருக்குது, அதனுடைய நடைமுறைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட்டு. அதுக்கடுத்து ஃபோர்த்து பாருங்கள், டிஃப்ரென்ஸ் இன் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மக்களுடைய விருப்பம், அவங்களுடைய முன்னுரிமையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எப்படி இருக்குது. டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா, டேஸ்ட்னா என்ன, விருப்பம், ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது முன்னுரிமை. அவங்களோட வேறுபாடுகளில் பொறுத்தும் இந்த உலகளாவிய சூழல், அதாவது குளோபல் என்விரான்மெண்டல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இறக்குமதி செய்யக்கூடிய ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் இன் த டிகிரி ஆஃப் அடாப்டிங் ஆஃப் டெக்னாலஜி. அதாவது தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வேறுபாடுகள். ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒவ்வொரு கண்ட்ரியும் வெவ்வேறு விதமான தொழில்நுட்பங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் இன் த டிகிரி ஆஃப் அடாப்ஷன் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஹெட்டிங் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஃப்யூச்சர் என்விரான்மெண்டல் ஆஃப் பிஸ்னஸ். அதாவது VUCA அப்படின்னா என்ன பாருங்கள். The future environmental of business in the age of rapid technology advancement has been captured aptly into the acronym VUCA. Volatility, uncertainty, complexity and ambiguity, developed in the last 80th by US military. Every business has to take strategic decision, the dynamic, ever changing environmental, the unpredictability of various factors, the multiplicity of forces affecting. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், affecting business and the lack of clarity of the variable which affect business அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், it is now impact for every business to meet to the challenge poses to the environmental in order to remain competitive. The uncertainty conditions in situation required to the firm to be prepared face to validity to the planning. The presence of complex variability impacting business should be understood to the alternative measure for solving the issue should be developed in a VUCA environmental. Is the firm has to be a forward looked anticipating changes. Adaptability will remain essential for the success of any business in an ambiguous uncertain environment அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க
அதாவது VUCA. இதில் ஃப்யூச்சர் என்விரான்மெண்டல் ஆஃப் பிஸ்னஸ். இது எதுக்காக அப்படின்னா, அதாவது ஒரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எதிர்கால சூழல், ஃப்யூச்சர், ஓகேவா, எதிர்கால சூழல் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏற்ற இறக்கமும் நிச்சயமற்ற தன்மை, அதாவது அன்சர்டனிட்டியும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சீனா என்ன, காம்ப்ளெக்சிட்டி, அதாவது சிக்கலான முறையிலையும். ஏ அப்படிங்கிறது என்ன, அம்பியூஜிட்டி அப்படிங்கிறது என்ன, ஒரு தெளிவற்ற தன்மையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ஃப்யூச்சர் என்விரான்மெண்டல் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி, ஒரு டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் இந்த 4 விஷயத்தையும் உள்ளடக்கிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பிஸ்னஸும் இந்த 4 விஷயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1980 அமெரிக்க இராணுவத்தினால் உருவானது தான் இந்த VUCA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வியாபாரத்தோட முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பிஸ்னஸில் ஒரு ஏற்ற இறக்கம் வரும்போது அந்த இடத்துல சரியான முடிவுகளை ஒரு மேனேஜ்மெண்ட் எடுக்கணும். அப்படி சரியான முடிவுகளை எடுக்கும்போது தான் அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நிச்சயமற்ற தன்மை வரும்போதும் சரியான முறையில் திட்டமிடுறது அப்படின்னா என்ன, பிளான் பண்ணணும். எந்த முறைகளை நம்ம கையாளும் போது அந்த சிக்கல்களை எதிர்கொள்ள முடியும், அந்த நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ஒவ்வொரு பிஸ்னஸுக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கம், நிச்சயமற்ற தன்மை, சிக்கலான தன்மை, தெளிவற்ற தன்மை, இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயும் மாற்றங்கள்ங்கிறது அடிக்கடி வரும். அந்த மாற்றங்களை எந்த அளவுக்கு எதிர்பார்த்து ஒரு பிஸ்னஸ் இருக்கோ, எதிர்பார்த்து அந்த பிஸ்னஸ் வந்து அந்த விஷயத்தை ரெக்டிஃபை பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸோட எஃபெக்ட்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃப்யூச்சர் என்விரான்மெண்டல் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது VUCA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா குளோபல் என்விரான்மெண்டல்னால் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ப்ளஸ் ஃப்யூச்சர் என்விரான்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் VUCAனா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்து என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.